தூத்துக்குடியில் பெண்கள் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். காவல்துறை ஆய்வு செய்யும் போதும் இந்த குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நடைபெறுகிற குற்றச்செயல்கள் அந்த சிறப்பு பிரிவை பற்றியும் சிறப்பாக ஆய்வு செய்யப்பட்டு ஒன்னொன்னு நடவடிக்கை எப்படி இருக்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாச்சா, எங்க காலதாமதம், நீதிமன்றத்திலையா, எதனால காலதாமதம் என்ற அளவுக்கு இந்த ஒவ்வொரு வழக்குகளும் வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, முறையாக அவர்களுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது என்பது இந்த ஆட்சியிலே முறையாக நடைபெற்று வருகிறது. சட்ட நடவடிக்கை சட்டப்படி ஆட்சி நடத்தி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவா திராவிட மாடல் ஆட்சி வரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்திட வேண்டும் என்றுதான் மகளிர் உரிமை தொகையாய் திட்டமாக இருக்கட்டும், இல்ல கட்டணமில்லா பேருந்து பயணம், விடியல் பயணம், பெண்களுக்கான விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்ல பெண்களை தொழில் முனைவோர்கள் ஆக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இல்ல கிராமத்துல வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு வீடு இல்லம் என்றெல்லாம் அது பெண்கள் பேர்ல பட்டா வழங்குறது, பெண்கள் பேர்ல அந்த மகளிர் கடன் உதவி, மானிய கடன் வழங்குவது, சுழல் நிதி வழங்குவது, தொழிற்கடன் உதவி கொடுப்பது என்றெல்லாம் பெண்களின் நலனுக்காக அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறதா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் பெண்கள் இன்று இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு இத்தனை நன்மை பயக்கக்கூடிய திட்டம் நடைபெறுகிறது என்று பெண்கள் இன்றைக்கு இந்த அரசுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஒரு பெண்களின் நலன் பயக்கக்கூடிய ஒரு அரசு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை புறந்தள்ளுமா இல்ல அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்பதை நான் இங்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது, அதுதான் உண்மை. விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில வழக்குகளில் அந்தந்த இடங்களில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, இல்ல அந்த இடங்கள்ல உள்ள ஒரு காவல் அதிகாரியோ இல்ல பிற அதிகாரியோட கவனக்குறைவினால் இல்லது அவர்களுடைய ஒரு புறக்கணிப்பினால் ஒரு தவறு நடந்தா கூட உடனடியாக நம்முடைய அரசின் கவனத்திற்கு வரும்போது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர் கேஸ் சொன்னாங்க, உடனடியா நடவடிக்கை எடுக்கலன்னு. உடனடியா நடவடிக்கை எடுக்கலன்ற தகவல் அரசுக்கு முதலமைச்சருக்கு வந்த உடனே அனைத்து வகை மகளிர் காவல் நிலையத்துக்கு சொல்லி உடனடியாக அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தது அரசுக்கு கவனத்திற்கு, முதலமைச்சரின் கவனத்திற்கு, இல்ல உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அரசு என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்முடைய வளரிளம் பெண்களுக்கு, அந்த வாலிப பெண்களுக்கு போக்சோ ஆக்டின் கீழே என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருந்தா அந்த ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தெரியாமல் இருந்த நிலை இருந்தது. தொடுதலும் சரி இல்ல வேற மாதிரி ஒரு சமீட்சை செய்யறதும் கூட போக்சோ ஆக்டின் கீழே சட்டப்படி குற்றம் தான். அதனால இந்த மாதிரி ஒரு போக்சோ சட்டம் என்ன, அது குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அது ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி என்பதை விழிப்புணர்வு என்பது பரவலாக்கப்பட்டு வருகிறது. எல்லா இடமும் கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை இணைந்து அத்துணை பள்ளி மாணவர்களுக்கும், குறிப்பாக முதற்கட்டமாக 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அத்துணை மாணவர்களுக்கும் இன்னைக்கு நம்ம விழிப்புணர்வு செஞ்சிருக்கோம். அந்த உதவி எண் 1098-181 எல்லா இடமும், அது போல காவல்துறைக்கு 100, எல்லா இடமும் அந்த எண்களை புத்தகத்துல கூட பதிவு செஞ்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்கோம். அதன் மூலம் என்னன்னா விழிப்புணர்வு வரும்போது தைரியமாக புகார் கொடுக்க முன் வருகிறார்கள். இதுல என்னன்னா 1098 இருக்கட்டும், இல்ல 181 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், புகார் செய்யறவங்களுடைய விவரங்கள் வெளிப்படுத்தப்படாது. அது ரகசியம் காக்கப்படும். யார் புகார் சொன்னான்றதே தெரியாது. ஆகவே அப்படி ரகசியம் காக்கப்பட்டு முறையாக செயல்படுறதுனால இன்னைக்கு தைரியமாக, அது தாயா இருந்தாலும் இல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு தாயா இருந்தா 181க்கு போன் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த மாதிரி செயல் நடந்துருச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதே போல அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் போன் போடுறாங்க.
குழந்தை திருமணம் நடக்குது, உடனே நடவடிக்கை எடுங்க. ஆகவே இந்த அத்துணை உதவி எண்களும் நல்ல முறையில செயல்படுது. விழிப்புணர்வு ஏற்படுறதுனால எல்லாருமே இன்னைக்கு புகார் கொடுக்க முன் வருகிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் மீது இருக்கிற நம்பிக்கையினால் புகார் தர நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே முன் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சிலர் சொல்றாங்க ரொம்ப அதிகமாயிட்டு வழக்குகள் இப்ப நீங்க புகார் சொன்னா உங்களுக்கு வழக்குகள் பதிக்கப்படும், யாருன்றத ரகசியம் காக்கப்படும், ஆனா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரும் இந்த அரசு அப்படின்றத நம்ம எல்லா இடமும் போய் பிள்ளைகள் மத்தியிலையும், வாலிப பிள்ளைகள் மத்தியிலையும், கல்லூரி மாணவர் மத்தியிலும் நாங்க விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அதனாலதான் இந்த ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அதே நேரம் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ குற்ற செயல், பொள்ளாச்சி அந்த குற்ற நிகழ்வு ஒன்றுமே பொல்லாத ஆட்சிக்கு ஒரு சாட்சியா இருந்தது. வழக்கே தொடரல, புகார் கொடுத்தவங்க மிரட்டப்பட்டாங்க. எவ்வளவு சிரமக்கு மத்தியில அது திமுக உள்ளிட்ட கட்சிகள், சமுதாய ஆர்வலர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம், போராட்டம், வழக்கை சொல்லிதான் பின்பு மத்திய புலன் விசாரணை நடைபெற்றது. அதுக்கு அதிமுக இன்வால்வ் ஆயிருந்தாங்க. சட்டப்படி நமக்கு தெரியும், அருளானந்தன்ற பேரெல்லாம் அவங்க கடைசியில கட்சியில இருந்து நீக்கினாங்க அதிமுகங்க. ஆகவே அவருடைய கட்சிக்காரங்களை பாதுகாப்பதற்கு எடப்பாடி அவர்கள் அப்படி ஒரு ஆட்சி நடந்தது. அப்பெல்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆரோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது எடப்பாடியோட கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதுதான் செஞ்சாங்க. தூத்துக்குடியில் பெண்கள் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.